நமக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு நல்ல சாதிக்கணும், நல்ல ஒரு விஷயம் செய்யணும். இது ஏதோ ஒரு பயிற்சிகள் இருந்தா கத்துக் குடுங்க. பயிற்சிகள் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நெறைய பேர் கேட்டுருக்கோம். பல பயிற்சிகள் நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 35 வகையான பயிற்சிகள் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இருந்தாலும் இதுல இன்னும் ஸ்பெஷலான ஒரு பயிற்சியா இருந்தா எனக்கு பெஸ்ட்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாலும், என்னோட சஜஷன் இப்ப நான் சொல்லப் போறது கேட்டுட்டாலும், இந்த பயிற்சி கத்துக்கோங்க. எந்த பயிற்சின்னு கேட்கிறீங்களா? விஞ்ஞானம் உடல் சம்பந்தப்பட்ட தியானம், மனசு சம்பந்தப்பட்ட தியானம், ஆன்மா சம்பந்தப்பட்ட தியானம், உயிர் சக்தி சம்பந்தப்பட்ட தியானம். இந்த மாதிரி பல விஷயங்கள் தியானத்துக்குள்ள இருக்குது. இதை தவிர நம்ம தியானம்னால என்ன நினைப்போம்? நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கணும், கைகள் அப்படி மேல் நோக்கி வச்சு, உள்ளங்கைகளை மேல் நோக்கி வச்சு, கண்ணை மூடி உட்காந்து அப்படிதானே நினைப்போம். அது மட்டும் இல்லைங்க. அது சைலண்டான பிளேஸாக இருக்கணும், ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துருக்கும். அப்படி தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோம் பாருங்க. அவர் சொல்லிக் கொடுக்குறது யார்? சிவபெருமான் சொல்லிக் கொடுக்குற தியானங்கள் எப்படி தெரியுங்களா? ரொம்ப பழைய, ரொம்ப சூப்பரான டெக்னிக் தான் இது. இதை கற்றுக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தியானத்தை நீங்கள் முழுவதும் பயிற்சி செய்யும் போது, அந்த ஒரு தியானத்தை இப்போயே சொல்லிடுங்கன்னா உங்களோட ஃப்ரீக்வன்சி தகுந்த மாதிரி தான் சொல்ல முடியும். அப்போ நம்ம பயிற்சி வகுப்பு கற்றுக்கிட்ட பிறகு தான் அந்த தியானம் எப்படி பண்ணுறது எல்லாமே டீட்டெயில் தெரியணும். சும்மா அப்படியே கண்ண முடியும் அப்படியே கற்றுக்கலதெல்லாம் கிடையாது. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நமக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல சாதிக்கணும், நல்ல ஒரு விஷயம் செய்யணும். இது ஏதோ ஒரு பயிற்சிகள் இருந்தால் கற்றுக் கொடுங்க, பயிற்சிகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம பல பயிற்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 35 வகையான பயிற்சிகள் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இதில் இன்னும் ஸ்பெஷலான ஒரு பயிற்சியாக இருந்தால் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலும், என்னோட சஜஷன் இப்போ நான் சொல்ல போகிறது கேட்டுட்டாலும் இந்த பயிற்சி கற்றுக்கோங்க. எந்த பயிற்சின்னு கேட்குறீங்களா? விஞ்ஞான பைரவர் தந்திரம்னு ஒரு நூல் ஒன்று இருக்குது, புக் ஒன்று இருக்குங்க. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டால், சிவபெருமானும் பார்வதி தேவியும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். பார்வதி அம்மா என்ன கேட்குறாங்க? இந்த உலக வாழ்க்கையில் நிறைய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு இறைநிலை அடையணும், இல்லை வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயம் என்னென்னமோ செய்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் செஞ்சால் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு கேட்கும்போது அப்போ நிறைய கேள்விகள் கேட்குறாங்க பார்வதி அம்மா. அப்போ சிவபெருமான் பதில் சொல்லிக்கிட்டு வர்றாரு. அந்த பதிலை மொத்தமாக தொகுத்தது தான் இந்த விஞ்ஞான பைரவர் தாந்திரிகம் அப்படின்ற தந்திரம்ன்றது. அந்த பதிலை மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு புக்காக போட்டிருக்காங்க. அதுதான் விஞ்ஞான பைரவர் தந்திரம். உடனே புக்குன்னு அந்த காலத்தில் எதுங்க புக்குன்னெலாம் நமக்கு ஓலைச்சுவடியில் எழுதி வைக்கப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 112 வகையான தியான வகைகள் சொல்லி கொடுத்துருக்காரு சிவபெருமான். இது உடல் சம்பந்தப்பட்ட தியானம், மனசு சம்பந்தப்பட்ட தியானம், ஆன்மா சம்பந்தப்பட்ட தியானம், உயிர் சக்தி சம்பந்தப்பட்ட தியானம். இந்த மாதிரி பல விஷயங்கள் தியானத்துக்குள்ளே இருக்குது. இதை தவிர நம்ம தியானம்னால என்ன நினைப்போம்? நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கணும், கைகள் அப்படி மேல் நோக்கி வச்சு, உள்ளங்கைகளை மேல் நோக்கி வச்சு, கண்ணை மூடி உட்காந்து அப்படி தானே நினைப்போம். அது மட்டும் இல்லைங்க. அது சைலண்டான பிளேஸாக இருக்கணும், ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துருக்கும். அப்படி தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோம் பாருங்க. அவர் சொல்லிக் கொடுக்குறது யார்? சிவபெருமான் சொல்லிக் கொடுக்குற தியானங்கள் எப்படி தெரியுங்களா? மூச்சை கவனிக்கும் தியானம். அது நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். இன்ஹேல் எக்ஸல் மட்டும் கிடையாது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம மூச்சு காற்று ஒரு இடத்துல ஆரம்பித்து மூக்கு துவாரம் வழியாக உள்ளுக்குள்ளே போய் அப்படியே உள்ளுக்குள்ளே போய் ஏதோ ஒரு இடத்துல முடியுது. முடிஞ்ச இடத்துலேருந்து மறுபடியும் ஏதோ ஒரு இடத்துலேருந்து மூச்சு காற்று முடிஞ்ச இடத்துலேருந்து இல்லைங்க, ஏதோ ஒரு இடத்துல மறுபடியும் மூச்சு காற்று வெளியில் வர அங்கேருந்து தொடங்குது. தொடங்கி ஒரு வழியாக அப்படி மூக்கு வழியாக வெளியில் வருது. வெளியில் போய் ஒரு இடத்துல முடியுது. ஆரம்பிக்கிறது பிரபஞ்ச சக்தி நம்ம மூக்கிக்கிட்ட வரும்போது மூச்சாக மாறி அது ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி அங்கேருந்து அப்படியே உள்ளுக்குள்ளே போகுது. உள்ளுக்குள்ளே போயிட்டு அது உடம்புக்குள்ளே கலக்குது. அது எப்படி உள்ளுக்குள்ளே போகுது? அதுக்கப்புறம் மூச்சு காற்று உள்ளேருந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. எங்கேருந்து ஆரம்பிக்குது? அது ஆரம்பித்து அப்படியே வெளியில் போயிட்டு மூக்கு துவாரத்தோட வெளியில் போய் எங்கே இந்த மூச்சு காற்று பிரபஞ்சத்தோட கலக்குது அப்படின்றதே ஒரு தியானம். இது நம்ம யோசிக்காத விஷயமா இருக்குன்றீங்களா? கரெக்ட். மூச்சு உள்ளே வருது, மூச்சு வெளில போகுது. நம்ம இதில் எங்கே கவனிச்சிருப்போம்? ஒன்று மூக்கு துவாரத்தை கவனிச்சிருப்போம். இந்த இடத்துல கவனத்தை வச்சுட்டு மூச்சு உள்ளே போகுது, மூச்சு வெளில வருது. இதோட நம்ம என்ன பண்ணியிருப்போம்? மூக்கு துவாரத்தை கவனிச்சிருப்போம். மூச்சு உள்ளுக்குள்ளே போகுது, மூச்சு வெளில வருது. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. அது கவனிச்சிருப்போம், தியானம் பண்ணியிருப்போம். இதெல்லாம் ஓகே. இது ஆனாபான சதின்னு சொல்லுவாங்க. புத்தரோட டெக்னிக் எல்லாமே இருக்குது. எல்லாமே பவர்ஃபுல்லான டெக்னிக். ஆனால் இவர் சொல்லி கொடுக்குறது மூச்சு எங்கேருந்து ஆரம்பித்து உள்ளே போகுது, எங்கேருந்து இது ஒரு டெக்னிக் தாங்க. இந்த மாதிரி மூச்சு காற்றை வச்சு பல டெக்னிக் சொல்லித்தராங்க. இப்போ நான் இப்போ ரீசெண்டாக நான் மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ட்ரெயின் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெயினில் ஃபஸ்ட்டு இன்ஜின் ஒன்று இருக்கும், சரிங்களா? அந்த இன்ஜின் அப்படியே போகும், பின்னாடி அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கும், சரிங்களா? இதை உதாரணமாக வச்சுக்கோங்க. ட்ரெயின் போகிறது ஃபஸ்ட்டு இன்ஜின், அது பின்னாடி அதிலேயே நிறைய கம்பார்ட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கும். அதே மாதிரி மூச்சு காற்று
ஒரு இந்த லென்த்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு இந்த இந்த 3 இன்ச்சுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 இன்ச்சு மூச்சு காத்துல முதல்ல மேலே ஃபர்ஸ்ட் வருது பாருங்க, அந்த மூச்சு காற்றை மட்டும் தான் கவனிக்கணும். முழு மூச்சை இல்லை. இந்த முதல்ல வர இன்ஜினை மட்டும் கவனிச்சா பின்னாடி வரக்கூடிய மூச்சு காற்றுலாம் கரெக்டாக உள்ள போகும். காத்துக்கு எப்படிங்க அது மாதிரி கவனிக்கிறதுலாம் இருக்கு. மூச்சு காற்று அப்படியே மூக்கு வழியாக உள்ள போகுது பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் வர இன்ஜின், அந்த இன்ஜின் எவ்வளோ தூரம் உள்ளே போகுது, அது போய் எங்கெங்கே கலக்குது, அந்த கம்பார்ட்மெண்ட் எங்கெங்கே கலக்குது, திரும்ப அங்கேருந்து எங்கே இன்ஜின் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது, உள்ளுக்குள்ளே வெளில வருது. அப்படி வெளில வந்து இந்த ஃபர்ஸ்ட் இன்ஜின் எங்கே போய் கலக்குது, பிரபஞ்சத்தோட கலக்குது அப்படின்னு கவனிக்கக்கூடிய ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு கிடைச்சது உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. ஆக மொத்தத்தில் பல வகையான தியானம் இருக்குது. இதில் மூச்சு காற்றை கவனிக்கிறது ஒரு தியானமா. அடுத்தது ரொம்ப சத்தமாக இருக்கிற இடத்துல அந்த சத்தத்தை எப்படி தியானமாக மாற்றுவது, யார் விஞ்ஞான பைரவர் தந்திரம்ல சொல்லித்தராங்க. சிவபெருமான் சொல்லி கொடுக்குறாரு. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன், ஒரு சத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிருக்கேன். அங்கே போய் அந்த சத்தத்தில் எப்படி நம்ம தியானம் செய்வது, ரொம்ப முக்கியமாக வெறும் வானத்தை பார்த்து எப்படி தியானம் செய்வது, கண்ணை திறந்து எப்படி தியானம் செய்கிறது. கண்ணை திறந்து தியானமா முதல் தடவை கேள்வி பண்ணுறீங்களா? எஸ், கண்ணை திறந்து வெறும் வானத்தை பார்த்து எப்படி தியானம் பண்ணுறது, நிலவை பார்த்து எப்படி தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள். சத்தத்தில் தியானம் பண்ணுறது, மூச்சை கவனித்து தியானம் பண்ணுறது, அமைதியான இடத்துல எப்படி தியானம் பண்ணுறது, உடலுக்குள்ளே எப்படி தியானம் பண்ணுறது, மனசுக்குள்ளே எப்படி தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி பல வகையான தியானங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இதை நம்ம ஒரு பயிற்சி வகுப்பாக தொகுத்து எடுத்திருக்கிறோம். இதில் வந்து ஒரு சில தியானங்கள் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். இந்த தியானத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுக்கு எந்த தியானம் செட் ஆகுதோ, யார் அப்போ சிவபெருமானே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எல்லா தியானமும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தியானம் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த ஒரு தியானத்தை வந்து தொடர்ந்து 3 மாதம் பழக வேண்டும். புரியுதுங்களா? தொடர்ந்து 3 மாதம் அந்த ஒரே ஒரு தியானத்தை மட்டும் பழகினாலே உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும். ஏன்னா அந்த ஒரு தியானம் தான் உங்க ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் ஆகக்கூடியது. அந்த ஒரு தியானத்தை டைரக்டா கத்துக்கலாமே. அந்த ஒரு தியானத்தை கத்துக்கிறதுக்காக தான் நம்ம பல தியானம் கத்துக்கிட்டு அது நமக்கு எது செட் ஆகுதுன்னு தெரியும். இப்போ ஸ்வீட் ஸ்டால் போறீங்க, ஒரு 25 வகையான ஸ்வீட் இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வீட் ஸ்டால் போறீங்க, எந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்கும்னே தெரியாது. என்ன பண்ணுவீங்க, ஒரு 4 ஸ்வீட், இது நல்லா இருக்கு, பார்க்கறது நல்லா இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவீங்க. சரியில்லை, அது நல்லா இருக்கு, அது சரியில்லை, இது சூப்பரா இருக்குப்பா. எந்த டேஸ்ட் உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் ஆகுது பாருங்க. நம்ம நிறைய தியானம் பழக போகிறோம். அதுல நம்ம கூட எந்த தியானம் செட் ஆகுதோ அந்த ஒரு தியானத்தை மட்டும் நம்ம தொடர்ந்து 3 மாதம் பண்ண போகிறோம். இந்த பயிற்சி வகுப்பு கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகுது. நீங்க இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. விஞ்ஞான பைரவர் தாந்திரிகம் பயிற்சி வகுப்புக்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எல்லாமே இருக்குது. அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான, ரொம்ப ரொம்ப ஈஸியான டெக்னிக், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். இதில் இன்னொரு விஷயம் தெரியுங்களா, அதிகமாக யாருமே பயன்படுத்தாத பலருக்கும், அதே நிறைய ஆன்மீகத்தில் பயிற்சி செய்கிறவங்களுக்கும் விஞ்ஞான பைரவ தாந்திரிகங்கள் மேபி இப்போ தான் முதல்ல கூட நீங்கள் கேள்விப்படலாம். நீங்கள் சிவபக்தராக கூட இருக்கலாம். சிவன் பார்வதி 2 பேரும் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து இப்போ தாங்க கேள்விப்படுறன்னு கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான விஷயம், ரொம்ப பழைய, ரொம்ப சூப்பரான டெக்னிக் தான் இது. இதை கற்றுக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தியானத்தை நீங்கள் முழுவதும் பயிற்சி செய்யும் போது, அந்த ஒரு தியானத்தை இப்போயே சொல்லிடுங்கன்னா உங்களோட ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி தான் சொல்ல முடியும். அப்போ நம்ம பயிற்சி வகுப்பு கற்றுக்கிட்ட பிறகு தான் அந்த தியானம் எப்படி பண்ணுறது எல்லாமே டீட்டெயில் தெரியணும். சும்மா அப்படியே கண்ண முடியும் அப்படியே கற்றுக்கலதெல்லாம் கிடையாது, செய்கிறது கிடையாது. அதை கற்றுக்கிட்டு ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக வாழ ஆரம்பிக்கலாம். உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.